ஓம் சாந்தி. ஆழ்ந்த சிந்தனையின் பயிற்சி 21 நாள் பட்டியல 13வது நாள் பார்க்க போறோம். 2011ஆம் ஆண்டின் முரளிகள் நிறைவடைஞ்சிடுச்சு. இன்னையிலிருந்து 2012ஆம் ஆண்டு முரளிகளினுடைய பகுதி ஸ்டார்ட் ஆக போகுது. 18 ஜனவரி 2012. ஜனவரி 18ஆம் நாள் ஏன் விசேஷமானது? பதில், இது அன்பின் நாள், குழந்தைகளின் ராஜ திலக நாள், மேலும் உலக சேவையின் பொறுப்பை ஏற்கும் நாள். உண்மையான ராஜ திலகம் எதை சொல்லுவாங்க? நாம நம்ம மேல ஆட்சி செய்யறதுதான் உண்மையான ராஜ திலகம். நம்ம மீது ஆட்சி செய்யறதுல 5 விஷயங்களை நாம பார்த்திருந்தோம் இல்லையா? எது? கர்மேந்திரியங்கள், உடல், மனம், புத்தி, சம்ஸ்காரம். இதுல எது ரொம்ப கடினமானது? மிகவும் கடினமானது சம்ஸ்காரங்கள் தான். ஏன்னா அதுல தானாவே இயங்கக்கூடிய ஒண்ணு சம்ஸ்காரங்கள். சப்கான்சியஸ்ல ரொம்ப ஆழமா போயிருக்கும். இது எல்லாத்தையும் வெல்லணும். நம்ம எல்லாத்தையும் வெல்வதற்கான ஒரே ஒருங்கிணைந்த முறை எது? நான் ஆத்மா. அதனால இந்த 5ஐயும் நம்மளுடைய வசப்படுத்தணும். 2வது கேள்வி, பாப்தாதா குழந்தைகளை எந்த ரூபத்தில் பார்த்தார்? குழந்தையும் அதிபதியும் உலக சேவாதாரியும் தந்தையின் நம்பிக்கைகளின் நட்சத்திரங்களுமான ரூபத்துல பார்த்தாரு. குழந்தையின் கள்ளமற்ற தன்மை, அதிபதியின் சாம்ராட் உணர்வு ஒன்றிணையும் போது என்ன நடக்குது? ஒரு தெய்வீக மனிதனுடைய பிறப்பு நிகழ்வு. தி சூப்பர் மேன், தி டிவைன் மேன். குழந்தையும் அதிபதியும் உலக சேவாதாரியும் தந்தையின் நம்பிக்கைகளின் நட்சத்திரங்களுமான ரூபங்களில் ஆத்மாக்கள் 5 பொருட்களோட ஒப்பிடப்படுது. அப்படின்னா இன்னும் பலதோட நம்ம கம்பேர் பண்ணலாம் இந்த விஷயத்துல. என்னென்ன பொருளோட? அதாவது ஜோதி, பிந்து, நட்சத்திரம், 4வது இது விதை, 5வது பரமாத்மாவும் இல்லையா? 5 பொருட்களோட ஒப்பிடப்பட்டுள்ளார். உண்மையில 8 பொருட்கள். கூடுதலா ஒண்ணு என்னன்னா வைரம், அதுக்கப்புறம் சாக்காரம், சூரியன், மலை. அதனால மொத்தம் 8. அதனால இந்த ரூபங்கள்ல ஆத்மாவை விஷுவலைஸ் செய்யணும். எந்த ரூபத்துல? நான் ஆத்மா. என்ன விஷுவலைஸ் பண்ணணும்? முதல்ல ஒரு ஜோதி இங்க இருக்கு, 2வது நட்சத்திரம், 3வது பிந்து, 4வது விதை. எப்படிப்பட்ட விதையா இருக்கேன்? சைத்தன்ய விதை, ஒளி வீசக்கூடிய விதை. 5வது ஒரு வைரம். யோக பயிற்சியில விஷுவலைசேஷனை இணைச்சிட்டா போர் அடிக்கிறது குறைஞ்சிடும். ஏன்னா அதுல உணர்வுகள் இணைஞ்சிடுது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரமா உங்களை நீங்களே பாருங்க. நான் ஒரு நட்சத்திரம். அதுக்கப்புறம் அதுல நிரப்புங்க. நான் ஜோதி, நான் விதை, நான் பிந்து. அந்த பிந்துவும் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒளிமிக்க பிந்துவா இருக்கு. கடைசியாக வைரம். அந்த வைரமும் எப்படிப்பட்டது? பல வண்ணங்களை கொண்டதா இருக்கு. ஆத்மாவை இந்த 5 விஷயங்களோட விஷுவலைசேஷனா ஒப்பிடணும். அதனால இப்போ இந்த 5 வரைபடத்தை நம்ம வரையலாம். மேல எழுதலாம் ஆத்மா, நான் ஆத்மா, ஐ எம் சோல் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 5 விஷயங்களினுடைய படத்தை வரையணும். எல்லாருமே வரையணும். எல்லாரும் பேப்பர் பென் இல்லாம கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது. படம் வரையணும். ஒரு வட்டமும் வரையலாம். அதுக்கப்புறம் நடுவுல நான் ஆத்மான்னு எழுதலாம். இல்ல மேல எழுதி கீழே 1 by 1 கூட நீங்க எழுதலாம். விதை, பிந்து, ஜோதி, நட்சத்திரம், வைரம், எப்படியும் நீங்க வரையலாம். இது எல்லாத்தையுமே பழைய காலத்துல கையால கடிதங்கள் எழுதப்பட்டுச்சு இல்லையா? அதுக்காக ஆவலோட காத்திருப்பாங்க. இப்ப மின்னஞ்சல்கள் மூலமா சென்ட் பண்றாங்க. அதை பிளாக் செஞ்சிடவே முடியும் யாராவது அதிகமா அனுப்பினா. ஆனா கையால எழுதப்பட்ட அந்த கடிதங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தாக்கம் இருக்கு. ஒவ்வொரு சொல்லும் ஒரு மலரை போன்றது. ஒவ்வொரு வரியும் பகவானுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது மாதிரி இருக்கும். அதுல அன்பு இருக்கும், வாழ்க்கை இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் உயிரோட்டம் உள்ளதா இருக்கும். அதுல உணர்வுகள் நிறைஞ்சிருக்கும். அதனால பாபாவுக்கு என்ன எழுதணும்? நம்ம கையால எழுதப்பட்ட கடிதம். இப்போ வேணாம், பகல்ல எப்ப வேணாலும் அதுல என்ன எழுதலாம்? நம்மளை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்முடைய கடிதங்கள் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு தெரியாதுங்கிறது இல்லாத கிடையாது. நாம யாரு, நம்ம என்ன இருந்தாலும் நம்ம கையால எழுதப்பட்ட கடிதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டைப் செஞ்சது கிடையாது, வேற ஒருத்தர் கிட்ட எடுத்தது இல்லை. சந்தையில வாங்கிட்டு வாழ்க்கை அட்டையை பிறந்த நாள்ல கொடுத்துடுறாங்க இல்லையா? அதுல நம்முடையது எதுவும் இருக்கிறது இல்லை. எப்படிப்பட்ட கடிதம்? நம்ம கையால எழுதப்பட்டது. ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு கடிதம் எழுதி இருக்காரு. மிக அழகா இருக்கு. நீங்க எல்லாருமே எழுதுங்க. என் பாபா, என் பாபா, எப்போதும் என்னை உங்கள் மடியில் வைத்திருங்கள்.
என் பாபா, எப்போதும் என்னை உங்கள் மடியில் வைத்திருங்கள். என்னை உங்கள் இதயத்திற்கு மிகவும் அருகில் வைத்திருங்கள். என்னை உங்கள் மார்போடு அணைத்தபடி வைத்திருங்கள். நான் உங்களை எல்லையற்ற அளவில் நேசிக்கிறேன். அப்போ இது வெறும் வாக்கியம் கிடையாது, இது என்னுடைய இதயத்தினுடைய உணர்வுகள். நல்ல கடிதம் இல்லையா? என்ன இருந்தது? கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க. என் பாபா, எப்போதும் என்னை உங்கள் மடியில் வைத்திருங்கள். என்னை உங்கள் இதயத்திற்கு மிகவும் அருகில் வைத்திருங்கள். என்னை உங்கள் மார்போடு அணைத்தபடி வைத்திருங்கள். நான் உங்களை எல்லையற்ற அளவில் நேசிக்கிறேன். இதெல்லாம் வாக்கியங்கள் கிடையாது. இதெல்லாமே என்னுடைய இதயத்தினுடைய உணர்வுகள் இல்லையா? மை பாபா, ஆல்வேஸ் கீப் மீ இன் யுவர் லேப், கீப் மீ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், hold me against your chest, I love you beyond words. எத்தனை வரிகள் ஆச்சு? 5 வரிகள் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப உங்களுக்கான வீட்டு பாடம், இந்த 5 வரிகளுக்கும் கை அசைவுகள் தயாரிக்கணும். ஹேண்ட் கெஷர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? கை அசைவுகள்னா கைகளினுடைய செயல்பாடுகள். கைகளை அசைப்போம், இயக்குவோம். இந்த 5 வாக்கியங்களுக்கும் என்ன செய்யணும்? உதாரணமா பாபா, எப்போதும் என்னை உங்கள் மடியில் வைத்திருங்கள். அதாவது இந்த 5 வரைக்கும் கை அசைவுகளை நம்ம உருவாக்கணும். ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? நம்ம கைகளினுடைய அந்த பாவனைகளை தயாரிக்கணும். சரியா? அதனால இது ஒரு கடிதம். அப்படியான கடிதம் எப்படி இருக்கணும்? கையால எழுதப்பட்டதா இருக்கணும். நம்ம சொற்களால எழுதப்பட்டதா இருக்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டு, திருடியதா இருக்கக்கூடாது. வேறொருத்தர்கிட்ட இருந்து எடுத்துதான் ஆகக்கூடாது. ஏஐ தயாரித்ததா இருக்கக்கூடாது. நம்ம கையால எழுதப்பட்ட கடிதமா இருக்கணும். அந்த கடிதத்துல என்ன எழுதுவோம்? நம்முடைய உணர்வுகளை எழுதணும். ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள், இது எல்லா கற்பனைகள், செயல்கள் பத்தி அந்த கடிதத்துல எழுதணும். அது பாவனமா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நான் ஏன் பொய் சொன்னேன்னு யோசிப்போம். மன்னிப்பையும் எழுதணும். ஏதேனும் குற்ற உணர்வு இருந்தா அதையும் எழுதணும். பாபா கிட்ட மறைக்க கூடாத 7 விஷயங்கள் இருக்கு இல்லையா? எதை மறைக்க கூடாது? முதல்ல எண்ணங்கள். நமக்கு என்ன எண்ணங்கள் வருதோ, நான் இப்படி சிந்திக்கிறேன், இது என்னுடைய எண்ணம்னு அவர்கிட்ட சொல்லணும். 2வது உணர்வுகள். 3வது ஆசைகள். எனக்கு இந்த ஆசை வருது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் இங்க இருக்கேன், கொஞ்சம் வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு ஆசை வருது. உலக வாழ்க்கையும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரணும்னு தோணுது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ உங்க நிலை 5வது இடத்துல இருக்கு. நீங்க 1-2 ஆண்டுகள் உலகத்தை பார்த்து உலக வாழ்க்கை என்ன, அங்குள்ள சுகங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்தா இந்த இடம் அப்படியே இருக்காது, 10வது இடமா இருக்கலாம். ஏன்னா இந்த வரிசை ரொம்ப நீளமா இருக்கு. உங்க இடத்த வேற ஒருத்தர் எடுத்திருப்பாரு. நீங்க திரும்பி உங்க அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைங்களோட அவங்களுக்கு கோர்ஸ் நடத்த வரும்போது உங்கள் நிலை 100வது இடத்துக்கு போயிருக்கலாம். அதனால யுக்தியோட கோர்ஸ் நடத்த வருவாங்க. சோ 3வது ஆசைகள் என்ன இருக்கோ பாபா கிட்ட மறைக்க கூடாது. 4வது கற்பனைகள். என்னுடைய மனசுல இப்படிப்பட்ட கற்பனைகள், ஃபேண்டசி இருக்கு. மனிதன் கற்பனை செய்யறான் இல்லையா? நான் இதை செய்வேன்னு கண்களை மூடிட்டு பகல் கனவு காண்றான். கண்களை மூடி நான் சுத்திட்டு இருக்கேன், நான் கொண்டாடிட்டு இருக்கேன், வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க அதே 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 அழுத்திருச்சு. அதே துறை, அதே பாஸ், அதே மக்கள், அதே உணவு, அதே தினசரி நடைமுறை, கிளாஸும் அதே, முரளியும் அதே. இன்னைக்கு வாக்காதா பார்த்துட்டு இருக்காரு. காதுலையும், மூக்கிலையும், கையிலையும், மடித்தளத்திலையும், காலிலையும், வயிற்றுலையும் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? முரளி, தினசரி, பாஸ், மக்கள் எல்லாமே அதுதான். ஆத்மான நினைச்சு பாபாவை நினை. அதே நேரம், அதே இடம், அதே நான் மகான் ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், அதே தினசரி. அப்போ மனுஷன் நினைக்கிறான், எனக்கு கொஞ்சம் மாற்றம் வேணும். இதைத்தான் என்ன சொல்றாங்க? கற்பனை செய்யறான் இல்லையா? மனசால பயணம் போறான். ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, அங்க முழுமையான பிரம்மச்சரியங்கள் விதி இருந்துச்சு. ஒரு புதுசா இத்தாலியில இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைகிறாரு. அங்க படிக்கப்படக்கூடிய சாஸ்திரங்கள் பழைய சாஸ்திரங்கள்ல இருந்து கையால காப்பி பண்ணப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இங்க தினமும் படிக்கப்படுறது, இங்க முரளி நடக்கிறது போல இதுக்கும் ஒரு அசல் பிரதியாவது இருக்கும் இல்லையா? ஏன் அதை தேடக்கூடாது? ஏன்னா இது கையால எழுதப்பட்ட பிரதிதான். அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, இது எதுல இருந்து எழுதப்பட்டுச்சு? அப்போ தெரிஞ்சது இது அதுக்கு முன்னாடி இருந்த பிரதியினுடைய நகல். அது எதனுடைய நகல்? அதுக்கு முந்தைய பிரதியினுடைய நகல். அவருக்கு தோணுச்சு அந்த அசல் கையெழுத்து பிரதியை கண்டுபிடிக்கணும். அதனால அவர் தன் குரு கிட்ட போய்
அப்படிப்பட்ட அசல் பிரதி எங்க இருக்குன்னு கேக்குறாரு. குருஜி சொல்றாரு, ஆமா அசல் பிரதி இருக்கு, அது ஸ்டோர்ல வைக்கப்பட்டிருக்கு, அது நகல் எடுத்து நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் குருஜி சொல்றாரு, நானே பாதாள அறைக்கு போய் அந்த அசல் பிரதியை படிக்கிறேன். குருஜி பாதாள அறைக்கு போறாரு. முழு நாள் ஆயிடுது, ஆனா அவர் வெளியே வரல. சீடனுக்கு பதட்டம் ஆகுது. அவனே சொல்றான், பார்த்தா குருஜி அழுதுட்டு இருக்காரு. என்ன ஆச்சு? குருஜி அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா அசல் சொல் வேற இருந்துச்சு, இவங்க எழுத்துட்டு இருக்கிறது வேற இருந்துச்சு. அசல் சொல் என்னன்னா செலிப்ரேட், அதாவது என்ன பண்ணணும், மகிழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். ஆனா எழுதி கொண்டே வரும்போது அது என்ன ஆயிடுச்சு, செலிப்ரேட். செலிபசி அப்படின்னா என்ன, பிரம்மச்சரியமா ஆயிடுச்சு. பாருங்க, அசல்ல இருக்கக்கூடிய செலிப்ரேட்டுங்கிற வார்த்தை நகல் எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, செலிபஸியா மாறிடுச்சு. அப்ப அந்த சொல் என்ன, செலிப்ரேட். எழுதிட்டே வரும்போது தவறுதலா செலிப்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆசிரமத்துல பிரம்மச்சரியம் நுழைஞ்சிடுச்சு. அதனாலதான் அவர் அழுதாரு, தவறு நடந்துருச்சு, செய்ய வேண்டியது செலிப்ரேஷன், ஆனா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது என்ன, பிரம்மச்சரியம். இது ஒரு உண்மை சம்பவம். வெளிநாட்டுல இலக்கியத்துல இது இருக்கு. அப்படின்னா இந்த கற்பனைகள் என்ன, பல நேரங்கள்ல மனுஷன் சலிச்சு போறான். இதைய தொடர்ந்து ஏதோ தேடிட்டே இருக்கும், அமைதியின்மை இருக்கும். இந்த நொடியை அவனால அனுபவிக்க முடியாது. எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்ப்பான், ஆனா நாம மகிழ்ச்சியா இல்ல. வெளியே என்ன நடந்தாலும் சரி, இங்க பிரேக்கப் நடக்குது, அங்க பதவி உயர்வு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பதவி உயர்வை மனுஷன் அனுபவிக்க முடியுமா? முதுகு வலிக்குது, அப்படி இருக்கும்போது கார் ஓட்டுறது அவனால ரசிக்க முடியுமா? வேகமா ஓட்டிட்டு இருக்கான், ஆனா முதுகு ரொம்ப வலிக்குது. அப்போ இன்னையில இருந்து இந்த கார் உன்னுடையதுன்னு சொன்னா அது அவனுடைய ஆசைதான் இல்லையா? நான் கார் ஓட்டணும்னு, ஆனா அவனால ஓட்ட முடியுமா? அதுவும் இது மாதிரிதான். அதனாலதான் தாதிஜி இருந்த போது மதுபன்ல இருந்தவங்க கிட்ட பல முறை தன்னுடைய வாழ்க்கை கதையை எழுத சொன்னாராம். நாமும் நம்முடைய வாழ்க்கை கதையை எழுதணும். என்ன நடக்கும், நம்முடைய தவறுகளை மறைச்சா அது புதிய பலவீனத்தை பிறக்க செய்யும். அது வளர்ந்துட்டே போகும். முன்பு இல்லாத ஒரு புதிய பலவீனம் பிறக்கும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். போய் பேசுறது, ஏதாவது ஒரு புதிய பலவீனம் உருவாகும். இரண்டாவது, எவ்வளவு மறைச்சாலும் ஒரு நாள் என்ன ஆகும், எல்லாம் வெளிப்பட்டுடும், அம்பலமாயிடும், வெளிச்சத்துக்கு வந்துடும். அதிர்ச்சி செய்திகளை போல அம்பலம், வெளிப்படுத்தல், இது எல்லாமே நடக்கும். அதனால என்ன பண்ணணும், பாய்ஜி சொன்ன மாதிரி உங்க முழு வாழ்க்கை கதையை ஒரு நாள் எழுதி வாசிங்க, இல்லைன்னா எழுதி கொடுங்க. எதையும் மறைக்காதீங்க. மறைச்சா இது எல்லாமே நடக்கும். படிப்படியா நாம மறைஞ்சு போயிடுவோம், காணாம போயிடுவோம். இதைத்தான் கிறிஸ்துவத்துல கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது. அந்த மரபுல போப் இல்லைன்னா பாதிரியார் முன்னாடி போறாங்க. நடுவுல ஒரு சுவர், ஒரு பிரிவு தடுப்பு இருக்கும். அவர் அங்க உட்காருவாரு, நாம இந்த பக்கத்துல உட்காருவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவோம். செய்த பாவங்கள், விகாரங்கள், விக்கிரமங்கள். ஏன்னா இதுவே முதல் புருஷார்த்தம். அப்படின்னு பாப்தாதா குழந்தைங்களை எந்த ரூபத்துல பார்த்தாரு, குழந்தை, அதிபதி, உலக சேவாதாரி மற்றும் தந்தையின் நம்பிக்கைகளின் நட்சத்திரங்கிற ரூபத்துல பாக்குறாரு. மூன்றாவது கேள்வி, பிரம்மா பாபா குழந்தைகளை உலக சேவைக்காக எப்படி நிமித்தமாக்கினார்? தானே பரிஷ்டா ரூபத்துல இருந்து முதுகெலும்பா இருந்து குழந்தைங்களை உலக மேடைக்கு முன்னால கொண்டுட்டு வந்தாரு. குருவின் பெருமை எதுல இருக்கு, சீடனினுடைய வெற்றியில்தான். அவர் ஒளியாகி மற்றவர்களை ஒளிரச் செய்யறாரு. தற்போதைய காலத்துல குழந்தைங்க கிட்ட எந்த உற்சாகம் காணப்படுது, எல்லா திசைகளிலும் தந்தையை விரைவில் பிரத்யட்சப்படுத்தணுங்கிற உற்சாகம். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அறிமுகமா மாறணும். மை லைஃப் இஸ் மை மெசேஜ். இதை யார் சொன்னாரு, வரலாற்றுல யார் சொன்னாரு? என் வாழ்க்கையை என் செய்தி, மகாத்மா காந்தி சொன்னாரு. தந்தைக்கு சமமா ஆக எந்த ரூபத்தை ஏற்கணும், பேஃபிகர் பாட்ஷா. அதுக்கப்புறம் ஃபரிஷ்தா ரூபம். ஃபரிஷ்தானா பூமியில நடக்கிறாரு, ஆனா பூமியில கட்டுப்படுபவர் கிடையாது. பூமியை அவரை கட்டி போடுறது இல்ல, பூமியினுடைய ஈர்ப்பு விசையில விடுபட்டவர். ஃபாலிங் ஃப்ரம் கிரேஸ், ரைசிங் டு கிரேஸ் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுது. உயர்ந்த நிலையிலிருந்து கீழே விழுவது என்ன சொல்லுவாங்க, ஃபாலிங் ஃப்ரம் கிரேஸ். ஒருவரின் நிலை ரொம்ப உயர்ந்ததா இருக்கு, திடீர்னு ஏதாவது பாவம் இல்லைன்னா விக்ரமம் நடந்துட்டா அந்த நிலை எப்படி ஆகுது, கீழே விழுது. அது மாதிரி இன்னொரு சொல் என்ன, ரைஸ் இன்டு கிரேஸ், மேல உயர்வது. பொறுப்புகளுக்கு நடுவுல பிரம்மா பாபா எந்த விசேஷ நிலைய பிராக்டிஸ் பண்ணாரு, ஞாரா, பியாரா, பேஃபிகர் பாட்ஷா, அப்புறம் ஃபரிஷ்தா. கர்மம் பண்ணணும், ஆனா கர்மம் நம்மளை பிடிச்சிடக்கூடாது. கர்மம் பண்ணணும், ஆனா சேவையோட சேர்த்து இப்ப எந்த புதிய அலையை பரப்பணும், தீவிர புருஷார்த்தம், சம்பந்தம், தந்தைக்கு சமமா ஆகக்கூடிய அலை பரப்பணும்.
ஒருத்தருக்கு ஒத்துழைப்பாளரா இருக்கிறது ஏன் அவசியம்? ஏன் ஒரு தீபம் என்ன செய்து இன்னொரு தீபத்தை ஏத்துது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு தீப மாலை. அதனால ஒவ்வொரு ஆத்மாவிலும் உற்சாகம் அதிகரிக்குது. புருஷார்த்தம் செய்யாதவர் யாரும் இருக்கக்கூடாது. அவருக்கும் நானும் செய்யணுங்கிற தோணணும். முழு வளிமண்டலத்திலேயும் தீவிர புருஷார்த்தத்தினுடைய சக்தி பரவணும். ஒரு விழிப்பிழந்த சமூகம் முழு உலகத்திலும் வெளிப்படைய செய்ய முடியும். விழிப்புணர்வும் ஒரு அலையை போல எல்லா திசைகளிலும் பரவும். அதனால இன்னைக்கான வீட்டு பாடம், மதுபனின் வளிமண்டலத்தை சக்தி வாய்ந்துதான் மாற்றக்கூடிய 20 முறைகள். சேவா மையம் இல்லைன்னா மதுபனுடைய வளிமண்டலம், அதாவது இடத்தை சக்தி வாய்ந்துதான் மாற்றக்கூடிய 20 முறைகள். மதுபனின் வளிமண்டலமோ சேவா மையத்தின் வளிமண்டலமோ சக்தி வாய்ந்ததா ஆக எத்தனை முறைகள் எழுதணும்? 20 முறைகள். இன்னைக்கான ஹோம்வொர்க் இது. நடைமுறையை நாம என்ன பண்ணுவோம்? நல்லதையே பார்ப்போம், மற்றவங்களை ஏத்துக்குவோம், பொறுப்புணர்வோட இருப்போம். நமக்கு நம்முடைய உரிமைகள் நினைவுல இருக்கும், ஆனா கடமைகளை மறந்துடுறோம். நாம இங்க இருக்கோம், இது நம்முடைய உரிமைகள், ஆனா கடமைகளும் இருக்கு இல்லையா? நாம ஆத்மீய திருஷ்டிய வச்சிருக்கலாம், ஹாஞ்சி செய்யணும். மேலும் ஒரு சைலன்ஸ் ஜோன் உருவாக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் மௌனத்துக்காக ஒதுக்கி கொடுக்கலாம். 2011ஆம் ஆண்டின் முரளிகள் நிறைவடைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அறியாமைதான் நம்முடைய எதிரி. அப்போ உங்களுக்கு பிரம்மா குமாரியா ஆகணும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் மருத்துவர் குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு இவரை எங்கேயே வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அவங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. பல பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஆசைப்படியே வர்றாங்க. என்ன செய்யறாங்க? பெற்றோர்களும் குழந்தைகளுடைய விருப்பப்படி வர்றாங்க. குழந்தைங்க அவங்களுடைய விருப்பப்படி பெற்றோர்களை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு எதிராகவும் அது வேலை செய்யாது. ஆன்மீகம் ஒருபோதும் கட்டாயத்தால நடைபெற முடியாது. வரவிருக்கும் காலத்துல எந்த சேவைக்கு விசேஷ தேவை இருக்கும்? மனசா சேவை. மிக உயர்ந்த சேவை வார்த்தைகளால செய்ய முடியாது, நம்முடைய மௌனமான இருப்பினாலேயே செய்ய முடியும். இரட்டை ராஜான்னு யாரு சொல்றாங்க? சுயராசிய அதிகாரி மற்றும் எதிர்காலத்தில் உலகராட்சிய அதிகாரி. சுயராசிய அதிகாரியின் அடையாளம் என்ன? மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள், கர்மேந்திரியங்களை எஜமானனா இருந்து அதை தன்னுடைய கட்டளையின்படி நடத்துறது. உண்மையில இந்திரியங்கள் நம் எதிரிகள் கிடையாது. பிரம்மச்சரியத்துக்காக மக்கள் இந்திரியங்களை வெட்டி போட்டாங்க இல்லையா? அறியாமையே நம்முடைய எதிரி. மயக்க நிலைதான் உண்மையில எதிரி. தேக அபிமானத்தை நாம அதிகப்படுத்தி இருக்கோம். தேக அபிமானத்துல வராதே, உடல் உணர்வுல வராத நினைச்சிட்டே இருந்தாலும் என்ன செஞ்சிடறோம்? அதுவே தேக அபிமானம் ஆயிடுச்சு. தேக அபிமானத்துல வரக்கூடாது. முழுசா இவர்கிட்ட பேசாத, அவர்கிட்ட பேசு, இவர்கிட்ட தூரமாயிரு, அவர்கிட்ட தூரமாயிரு, இது தவறு செய்யாத, அந்த தவறு செய்யாத. உண்மையில நம்முடைய ஒரு எண்ணம். நாம இப்படி உட்கார்றோம், சகோதரிகள் இங்க, சகோதரர்கள் அங்கே. இது என்ன? இதுவும் தேக அபிமானம் தான். அதாவது நாங்கள் பெண்கள், நீங்கள் ஆண்கள். எவ்வளவு ஆழமான விஷயம் சொல்றாரு பாருங்க. சகோதரன் சகோதரி தனியா உட்கார்றோம் இல்லையா? நம்ம மருத்துவ கூட்டங்களிலே இல்லைன்னா உலகத்துல நடைபெறும் கூட்டங்கள்ல எல்லாரும் எங்க வேணாலும் உட்கார்றாங்க. சாந்தி ஸ்தம்பத்துல யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்கார்றாங்க. தாய்மஸ் எங்க வேணாலும் உட்கார்றாங்க. நீ இங்க உட்காரு, நீ அங்க உட்காரு, இவர்கிட்ட பேசாத, அவர்கிட்ட தூரமாவே, தேக அபிமானத்துல ஒருபோதும் வராத, அந்த மாதிரியான சொல்லிட்டே இருந்ததுனாலே தேக அபிமானத்துல வந்தோமா இல்லையா? தேக அபிமானத்தை நாம தான் உருவாக்கி இருக்கோம். நான் ஆத்மாங்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கோம். வராத, தூரமாயிரு, விலகியிரு. இதுல எங்க நம்ம தேக அபிமானத்தை உருவாக்கி இருக்கோம்? எங்கேயோ நம்ம உருவாக்கி இருக்கோம். 2 மாசத்துல சுயராஜ்யத்தின் எந்த சோதனையை செய்யணும்? 4 வருஷம் ஆத்மா எஜமானனா இருந்ததா, இல்ல கர்மேந்திரியங்களுக்கும் சங்கல்பங்களுக்கும் அடிமையா இருந்ததா? நான் ஆத்மாவை சொன்ன உடனேயே கர்மேந்திரியங்கள் தானாவே கட்டுப்பாட்டுல இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தானாவே எந்த விகார சங்கல்பமும் வராது, தானாவே அலைச்சல் ஏற்படாது. ஏன்னா அலைஞ்ச உடனே திரும்ப இந்த சங்கல்பத்துக்கு திரும்பி வரும். நான் ஆத்மா. மனம் அலைஞ்சு செல்ல ஆரம்பிச்சா அதை திரும்ப கொண்டுட்டு வாங்க. நான் ஆத்மா,
மீண்டும் அலைஞ்சிருச்சுன்னா திரும்ப கொண்டுட்டு வரணும். அன்பு கூட என்ன தேவை இருக்கு? சக்தியும் தேவை. அன்பு இணைக்குது, ஆனா சக்தி தான் மாற்றத்தை உருவாக்குது, வெற்றியை தருது, கர்மாத்தீத் நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. அமிர்த வேலையை இன்னும் சக்தி வாய்ந்ததா எப்படி மாத்துறது? ஜுவாலாமுகி யோகம். நேத்து பார்த்தது மாதிரி முன்தினம் பார்த்ததுல தீப்பத்தி 50 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த தீப்பத்தி அனைத்து பாயிண்ட்ஸையும் கொண்டுட்டு வரணும். அப்போ தானாவே சக்தி வாய்ந்ததாகும். அதை நடைமுறையில பயன்படுத்தணும். அமிர்த வேலையில இருந்து அதையை மட்டும் செய்ய வேண்டியதில்லை, பல விஷயங்களை செய்யணும். முரளி படிக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தா முரளி படிக்கலாம், கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் எழுதணும், கொஞ்சம் யோகா பண்ணணும், கொஞ்சம் திட்டமிடல் பண்ணணும், பல விஷயங்களை செய்யணும். உடற்பயிற்சியும் செய்யலாம், அதையும் பார்க்கணும். சம்ஸ்காரங்கள் சாம்பலாயிட்டு பார்க்கணும். என்னுடைய பயம், அச்சம், துக்கம், கவலைங்கிற சம்ஸ்காரம் சாம்பலாயிட்டு பார்க்கணும். தனிமைகள் உணரும் போது என்ன பண்ணணும்? அது நான் ஆத்மாங்கிறது தான். அதோட இன்னொரு வழியும் எழுதணும். எழுதுன என் பாபா என்னுடன் இருக்கிறார். தனிமையா உணரும் போது என்ன எழுதணும்? என் பாபா என் கூட இருக்காரு. உலகம் இருந்தாலும் இல்லைனாலும், சீனியர்கள் இருந்தாலும் இல்லைனாலும், துணைவர்கள் இருந்தாலும், ஜூனியர்கள் இருந்தாலும் இல்லைனாலும், மதுவன்வாசி, துறை சார்ந்தவர்கள், சென்டர்ல இருக்கிறவங்க, மொபைல் இருந்தாலும் இல்லைனாலும், மொபைல்ல டேட்டா இருந்தாலும் இல்லைனாலும், வைஃபை இருந்தாலும் இல்லைனாலும், முன்பு மொபைல் இருந்துச்சு, இப்போ அதை எடுத்துட்டீங்க, நீங்க மொபைல அதிகமா யூஸ் பண்றீங்க, கொடுங்க, ஒப்படைச்சிடுங்க. அதுக்காக துக்கப்பட வேண்டியதில்லை. சார்ஜர் இருந்தாலும் இல்லைனாலும், பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆனாலும், அது ஒரு பெரிய மன அழுத்த காரணமா மாறிடுச்சு. எங்களோட பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, அதனால இந்த மன அழுத்தத்திற்கான காரணம். அப்போ மனசுக்கு என்ன எழுதணும்? என் பாபா என்னுடன் இருக்கிறார். எப்போல்லாம் தனிமையா தோணுதோ அப்போ முழு பக்கமும் இதை எழுதிட்டே இருங்க. தனிமை உணரும் போது மட்டும். தனிமையா உணரலேன்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நீங்க டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? தினமும் நைட்டு எந்த ரிசல்ட்டை பார்க்கணும்? மனதின் ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர், வீண் சங்கல்பங்கள், சுயராசிய நிலை. இரவுங்கிறது ஆத்மாவினுடைய கண்ணாடி. இரவு சோதனையில தன்னை பார்த்தவன் மாற்றம். யாரெல்லாம் இரவுல சோதனை பண்றாங்களோ, அவங்கள பாக்குறாங்களோ, அவனுடைய மாற்றம் கண்டிப்பா நடக்கும். தன்னை பார்த்தவன் மாற்றம் அடைவது உறுதியான விஷயம். அடுத்தவங்க பாக்குறவங்க வீழ்ச்சி அடைகிறதும் கன்ஃபார்ம். அதனால நல்லதையே பார்க்கணும். நல்லதையே பார்த்தாலும் கர்மயோக நிலையில எந்த விசேஷ கவனம் தேவை? ஏன்னா அமிர்த வேலையில உயர்ந்த சங்கல்பங்கள், உறவுகள், தொடர்புகள் கர்ம கஷேத்திரத்துக்குள்ள வந்தது மாறிடுது. நம்ம யோகத்தின் உண்மையான பரீட்சை யோக அறையில கிடையாது, குகையிலையும் கிடையாது, சந்தையில தான். கர்ம கஷேத்திரத்துல கூட்டத்தின் இடையில தான் நம்முடைய மௌனம் நிலைச்சிருந்தா அதுதான் நம்ம பேச்சு பெற்றுங்கிறதுக்கான அடையாளம். சோ கடைசி கேள்வி, இந்த முரளியின் முழு நோக்கம் என்ன? சேவையோட தீவிர புருஷார்த்தத்தின் அலைய பரப்புங்க. என்ன கேட்டோம்? சேவை பண்ணுங்க. அதனோட தீவிர புருஷார்த்தமும் இருக்கணும். தனியா தீவிர புருஷார்த்தி ஆக வேண்டியதில்லை, முழு குழுவும் முழு கூட்டமும் தீவிர புருஷார்த்தி ஆகணும். மஞ்சீத் மற்றும் சுயராசி அதிகாரி ராஜாவாகணும். என்ன ஆகணும்? மனதை வென்றவர். அதுக்காக சிலதை தியாகம் பண்ணணும், சிலதை விடணும். ஸ்ரீராமர் வனவாசம் செல்ல வேண்டி இருந்தது, ஆனா எவ்வளவு கல்யாணம் நடந்தது. இல்லைன்னா சபரி எப்படி வந்திருப்பாரு? வனவாச காலத்துல எத்தனை பேருக்கு நன்மை ஏற்பட்டுச்சு? சரி, ஒரு கேள்வி, ராமருக்கு ஏன் 14 வருஷம் வனவாசம் கிடைச்சது? ஏன் 15 வருஷம் இல்ல? ஏன் 13? 10 கூட கொடுத்திருக்கலாம்ல. ரவுண்ட் ஃபிகர் ஏன் வரல? 20 வந்திருக்கலாம், 15 இருந்திருக்கலாம். ஒரு மிஷன் இல்லையா? சரி, அதுல மகாராஜா தசரத பிரஜாபிதாவா எடுத்துக்கிட்டா, அவர் உலகம் முழுசையும் ஜெயிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பீல் இனத்தினர், மாலா இனத்தினர். சரி, ஆனா இது பதில் கிடையாது. அவர் சொன்னது வேற. கேள்வி இதுதான், இதுக்கு இன்னொரு பதில் இருக்கு. மாற்றத்தை ஏற்படுத்த 14 வருஷம் பிடிச்சிருக்கு, அதுவும் ஒரு பதிலா இருக்கலாம். ஆனா இது இங்கே உள்ள பதில் கிடையாது. உண்மையான பதில் என்னன்னா, ராவணனுடைய வாழ்க்கையில இன்னும் 14 வருஷம் தான் மீதி இருந்தது. அவருக்கு வனவாசம் வழங்கப்பட்ட போது ராவணனுடைய ஆயுள்ல இன்னும் 14 வருஷம் மட்டும்தான் எஞ்சி இருந்துச்சு. வனவாசம் கொடுத்தவருக்கு ராவணனுக்கு இன்னும் 14 வருஷம் மட்டுமே இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? அதனாலதான் ராமாயணத்துல சிறந்த பாத்திரம் இது. யாராவது கேட்டா அது மந்த்ரான்னு சொல்லுவாங்க, அதாவது ராவணாயணத்துல. ஏன்னா எல்லா பழியையும் அவள் தன்மையில ஏத்துக்கிட்டு ராமரை வனவாசத்துக்கு அனுப்புனா. அதுக்கப்புறம் எவ்வளவு கருணை இருந்தது இல்லைன்னா
நிஷாத ராஜா எப்படி சந்திச்சிருப்பாரு, கேவட் எப்படி சந்திச்சிருப்பாரு, சபரி, ஹனுமான், மறைஞ்சிருந்த அந்த பாவம் சுக்ரீவன் எங்க சந்திச்சிருப்பாரு, சுக்ரீவனுக்கும் விபீஷனுக்கும் என்ன ஆகியிருக்கும், லங்கினிக்கு எப்படி கல்யாணம் ஏற்பட்டிருக்கும், சீகினிக்கு எப்படி நன்மை நடந்திருக்கும், அகல்யாவுக்கு கிடையாது. அகல்யாவின் உத்தாரம் ஏற்கனவே நடந்துருச்சு, அது அந்த 14 வருஷத்துல நடக்கல. அதனாலதான் இது ஒரு காரணமா சொல்லப்படுது. முரளியினுடைய சாரம் என்ன? முதல்ல தீவிர புருஷார்த்தத்தினுடைய அலைய பரப்பணும். இதுக்கு எதிரா செய்யாதீங்க. யாராவது இன்னைக்கு என்னுடைய அமிர்த வேலை தவறிடுச்சுன்னு சொன்னா அவர்கிட்ட எனக்கும் இப்படிதான் அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னா அவருடைய தைரியம் அதே திசையில அதிகரிக்கும். அப்போ நாம எந்த அலைய பரப்பினோம்? எதிர்மறை அலை. மஞ்சீத் மற்றும் சுயராட்சி அதிகாரியாகணும். வீணான நேரத்தை, வீணான சங்கல்பங்களை சேமிக்கணும். ஜுவாலாமுகி யோகத்துல மூலமா சக்தியை நிரப்பணும். மனசா சேவையின் மூலம் உலகத்தை சக்தி வாய்ந்துதான் மாத்தணும். இன்னைக்கு என்னென்ன கேட்டோம் திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஆத்மாவினுடைய 5 விஷயங்கள் 5 பாயிண்ட்ஸ், 5 விஷயங்களோட ஆத்மா ஒப்பிடப்பட்டுச்சு. நட்சத்திரம், ஆத்மா, விதை, ஜோதி, வைரம், பிந்து. அதுக்கப்புறம் பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அந்த கடிதத்தை நம்ம ஆக்ஷன்ல பண்ணி காமிக்கணும். 3வது சேவை மையம், மதுபன், வீடு, எல்லா சூழலை சக்தி வாய்ந்ததாக்கக்கூடிய 20 வழிகள் எழுதணும். அதுதான் ஹோம்ஒர்க். அடுத்தது என் பாபா என் கூட இருக்காரு. எப்போதாவது தனிமை உணர்வு வந்தா பாபா என்னுடன் கிடையாது, என் பாபா என் கூட இருக்காரு. இத 500 முறை எழுதணும். அதுக்கப்புறம் மறைக்க கூடாத 7 விஷயங்கள். அது என்னென்ன? பாபா கிட்ட மறைக்க கூடாதது எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், கற்பனைகள், கனவுகள், நினைவுகள், செயல்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? இன்னைக்கு முதல் 15 நாள் தினமும் 500 முறை எந்த பயிற்சி பண்ணணும்? நான் ஆத்மா. அது கூட எந்த விசேஷ தன்மை வார்த்தையும் சேர்க்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோலோட வரைபடம் வரைஞ்சோம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் காதுல வரதானம் சொன்னோம். அது முடிஞ்சது. 20 வழிகள் எடுத்து எல்லா துறை பொறுப்பாளர் கிட்ட போய் ஒரு வரதானம் சொல்லுங்க. என்ன துறை பொறுப்பாளர்களுடைய காதுல வரதானம் எழுதிட்டு வரணும். நம்ம இன்னொரு கதை சொல்லப்பட்டுச்சு இல்லையா? எந்த கதை? இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு மட ஆலயத்தினுடைய கதை. செலிபிரேட்டுங்கிற வார்த்தை எப்படி செலிபிரேட்டா மாறுச்சு இல்லையா? சோ நம்ம வாழ்க்கை அறிமுகமா மாறணும், திறந்த புத்தகமா இருக்கணும். அப்புறம் ராவணன் காரணமா நமக்கு ஏன் 14 வருஷம் வனவாசம் கிடைச்சது? ஏன்னா ராவணன் வாழ்க்கையில 14 வருஷம் மட்டும்தான் மீதி இருந்தது. 20 வருஷம் இருந்திருந்தா 20 வருஷம் வனவாசம் கிடைச்சிருக்கும். அப்போ இந்திரியங்களை கட்டி போட்டதுனால எதுவும் ஆகாது. கர்மம் பண்ணணும். ஆனா கர்மம் நம்மளை பற்றிக்க கூடாது. எவ்வளவு அழகான வரி இல்லையா? என்னென்ன நடக்கும் சொல்லுங்க? மனசு நம்மளை சாப்பிடும். இதயம் நம்மளை சாப்பிட்டுடும். மனசும் இதயமும் ஒண்ணுதான். பாபா கிட்ட இருந்து உதவி கிடைக்காது. குற்ற உணர்வு அதிகரிக்கும். அது வளர ஆரம்பிக்கும். சுமை அதிகரிக்கும். பலவீனம் அதிகரிச்சுட்டே போகும். சுய குற்ற உணர்வு அதிகரிக்கும். தற்போதைய தருணத்தை அனுபவிக்க முடியாது. டைம் வேஸ்ட் ஆகும். நேரம், உற்சாகம் எல்லாமே குறையும். ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டே தீரும். ஒரு நாள் அமிர்த வேலையும் தூங்கிடுவோம். அமிர்த வேலை தவற விடும். அவசியம் இல்லை. குற்ற உணர்வோடு அமிர்த வேலை செய்ய முடியும். ஆனா யோகம் அமையாது. அனுபவம் இருக்காது. பயம் அதிகரிக்கும். பதற்றம் அதிகரிக்கும். முகம் வாடி போயிடும். சூழ்நிலை கெட்டு போகும். புதிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்னும் வேற என்னென்னலாம் பார்த்தோம்? உள்ளார்ந்து திருப்தி இருக்காது. நம்ம கையால எழுதப்பட்ட கடிதம் இல்லையா? அந்த கடிதத்துல கூட 5 வரிகள் நம்ம பார்த்தோம். அதை கண்டிப்பா எழுதணும். அதுக்கப்புறம் ஆன்மீக பிக்னிக் போகணும். பிக்னிக்கோட பாயிண்ட்ஸும் இருக்கு. பிக்னிக் போறதுன்னா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? மாசத்துக்கு ஒரு முறை பிக்னிக் நிகழ்ச்சி இருக்கணும். ஆனா சாப்பாடு குடிக்கிறது மட்டுமே இருக்கக்கூடாது. சாப்பாடு இருந்தாலும் அதுல அதிக நேரம் வீணாக்கூடாது. ஒருத்தர் காலையில 4 மணி முதல் அதற்காகவே உழைச்சிட்டு இருப்பாரு. ஒருத்தர் போக்குவரத்துக்காக உழைப்பாரு. ஒருத்தர் எல்லாத்தையும் கவனிப்பாரு. ஆனா அவரும் அனுபவிக்கட்டும். எல்லாரும் போகணும். லைட்டா இருக்கணும் நம்ம இல்லையா? சுமை எவ்வளவு குறைவா இருக்கோ பயணம் அவ்வளவு ஈஸியா இருக்கும். சாமான்கள் எவ்வளவு குறைவோ பயணம் அவ்வளவு ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணலாம், ஹோம்ஒர்க் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.